அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த தண்டாயுதபாணி கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 5:45 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இங்கே மூலவராக தண்டாயுதபாணி சுவாமி அவர்கள் அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவிலானது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் அமைந்துள்ளது. இந்த தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கந்தபெருமானின் 6 படை வீடுகளில் 3வது படை வீடாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திகழ்கிறது. இந்த முருகப்பெருமான் அவர்கள் அனைத்தையும் துறந்து தண்டாயுதபாணியாக இங்கே காட்சி தருகிறார். இவர் பழனி மக்களால் பழனி ஆண்டவன் என்று அருள்பாலிக்கிறார். நாரதர் கொடுத்த ஞானப்பழத்தை விநாயகப் பெருமான் தந்திரமாக பெற்றுக்கொண்டதால் ஞானப்பழம் கிடைக்காததால் முருகப்பெருமான் கோபித்து கொண்டு சென்றதால் பார்வதி தேவியும் சிவபெருமானும் வருத்தப்பட்டு இந்த பழனிமலைக்கு வந்தார்கள். முருகப்பெருமான் அவர்களை சமாதானப்படுத்தி பழனி என்று பெயர் சூட்டி சென்றனர். பழனி என்றது நாளடைவில் பழனி என்று ஆனது. பழனி மலை உருவான தல வரலாறு. அகத்திய முனிவர் அவர்கள் ஒரு நாள் பொதிகை மலை வந்து தங்கினார். இடும்பன் என்ற அகத்திய முனிவரின் தீவிர சீடன் ஆவார். அகத்திய முனிவரின் சீடனான இடும்பாசுரனை அழைத்து கைலாய மலைக்கு நீங்கள் சென்று சத்தியகிரி சிவகிரி எனப்படும் 2 மகா மலைகளை நீங்கள் சிறந்த வழிபாட்டிற்காக இந்த மலைகளை தேவைப்படுகிறது, அதனை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார் அகத்திய முனிவர். அதனை ஏற்றுக்கொண்ட இடும்பாசுரன் அந்த மலைகளை பேர்த்தெடுத்து கொண்டு தன் தோள்களில் 2 காவடி போல் சுமந்து கொண்டு வந்தான். ஒரு இடத்தில் களைப்பாறுவதற்காக அந்த 2 மலைகளையும் இறக்கி வைத்தான். அவர்கள் இந்த மலையை ஒரு தண்டத்தில் 2 புறமும் தொங்க விட்டு கொண்டு, அதாவது காவடி எடுத்து வருவதைப் போல சுமந்து வந்தான். இந்த 2 மலைகளையும் கீழே வைத்துவிட்டு இளைப்பாறுவதற்காக தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது முருகப்பெருமான் அவர்கள் இந்த இடும்பாசுரன் ஒரு திருவிளையாடல் புரிய வேண்டும் என்று எண்ணினார். அப்போது தூரத்தில் விளையாடும் ஒரு சிறு குழந்தை போல அங்கு இருந்தார். அப்பொழுது ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு அந்த மலை மீது ஏறிக்கொண்டார். அப்பொழுது தூங்கிக் கொண்டிருந்த இடும்பாசுரன் அவர்கள் முழித்து கொண்டு மலையை சுமந்து கொண்டு செல்லலாம் என்று நினைத்து அந்த மலையை தூக்க முயன்றார். தூக்க முடியவில்லை. அப்போது ஒரு சிரிப்பு சப்தம் கேட்டு கொண்டிருந்தது. மலையின் மீது ஒரு சிறுவன் கோவணத்துடன் இருப்பதை இடும்பாசுரன் கண்டான். இந்த சிறுவன் மலை மீது இருப்பதினால்தான் நம்மால் இந்த மலையை தூக்க முடியவில்லை. அதனால் சிறுவனை தாக்க முயற்சி செய்தான் இடும்பன். மரியாதையாக கீழே இறங்கிவிடு சிறுவனே, இல்லை என்றால் உன்னை தண்டித்து விடுவேன் என்று இடும்பாசுரன் கூறுகிறான். அப்போது அந்த மலையானது எனக்கே சொந்தம், அதனால் நீங்கள் இந்த மலையை இங்கே விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று முருகப்பெருமான் அவர்கள் கூறினார். இதனால் கோபமடைந்த இடும்பன் அவர்கள் வந்தது முருகப்பெருமான் என்று தெரியாமல் ஒரு சிறுவனுக்கு இவ்வளவு பெரிய ஆணவமா என்று அவனை தாக்க முயற்சி செய்தான். அந்த சிறுவனான முருகப்பெருமானுடன் போரிட்டு இடும்பன் வீழ்ந்தான். இவ்வாறு நடந்து கொண்டிருப்பதை தன் ஞான திருஷ்டியால் கண்டு கொண்ட அகத்திய முனிவர் அவர்கள் இடும்பனின் மனைவியான இடும்பியை அழைத்து கொண்டு நடந்த இடத்திற்கு வருகிறார். சிறுவனை கண்டதும் வந்தது முருகப்பெருமான் எனும் தெரிந்து கொண்ட அகத்திய முனிவர் இடும்பனையும் வேண்டிக் கொண்டார். இடும்பனை மன்னித்து தனது காவலனாக முருகப்பெருமான் அவர்கள் வைத்து கொண்டார். அன்று முதல் காவல் தெய்வமாக இடும்பனை அறிவித்ததோடு மேலும் இடும்பாசுரனை போன்று பன்னீர், புஷ்பம், சந்தனம், பால் போன்ற பொருட்களை எல்லாம் சேர்த்து கொண்டு காவடி எடுத்து கொண்டு வரும் தன் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அவர்கள் அருள் பாலிக்கிறார்கள். இதனால்தான் தண்டாயுதபாணியை வணங்க செல்வதற்கு முன் மலைப்பகுதியில் உள்ள இடும்பனை வழிபட்டு நாம் செல்கிறோம். மேலும் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி இந்த தலம் அமைந்துள்ளது. இந்த திரு ஆவினன்குடி தலம் ஆனது முருகப்பெருமான் அவர்களின் குழந்தை வடிவில் மயில் மீது பயணிக்கின்ற வகையில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். இந்த கந்தபெருமானை தரிசிக்க சிவன் மற்றும் மகாவிஷ்ணு மற்றும் இந்திரன் போன்றோர் வந்ததாக கூறப்படுகிறது. முதலில் 3வது படை வீடாக திகழப்பட்டது இந்த திரு ஆவினன்குடி முருகன் தான்.
இந்த திரு ஆவினன்குடி முருகனை வழிபட்ட பின்னரே நீங்கள் மலை மீது இருக்கும் தண்டாயுதபாணியை நீங்கள் வணங்க வேண்டும். தண்டாயுதபாணி கோவில் இந்த ஆண்டிக்கோலம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டிக்கோலத்தை நாம் தரிசிக்கலாமா, தரிசிக்க கூடாதா என்று மக்களிடையே பெரும் சர்ச்சை ஏற்பட்டு வந்தது. ஒன்று நாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆண்டிக்கோலத்தை நாம் தரிசித்தால் ஞானம் பிறக்கும். மேலும் ராஜ அவதாரத்தை நாம் பார்த்தால் நமக்கு நல்ல செல்வம் பெருகும். இவை 2 அவதாரமும் சிறப்புத்தான். இந்த பழனி ஆண்டவன் கோவில் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம் மற்றும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய இந்த சுப நிகழ்ச்சிகள் இந்த கோவிலில் நடைபெறுகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் செய்யப்படும் அபிஷேக பொருட்கள் எல்லா வகையான நோய்களையும் இந்த பழனி தண்டாயுதபாணி கோவிலில் கிடைக்கும் பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. இந்த பழனி கோவிலில் மூலவர் சிலையானது போகரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதாகும். 9 விஷயங்களை கொண்டு செய்யப்பட்டது. இந்த நவபாஷாணம் பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு செய்யப்பட்ட அபிஷேக பொருட்கள் அனைத்தும் நல்ல மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. பழங்காலத்தில் போகரும் மற்றும் புலிப்பாணி முனிவராலும் வழிபட்டு வந்தது இந்த கோவிலாகும். இந்த கோவிலுக்குள் சேர மன்னர்கள் தான் முதலில் கோவில் திருப்பணிகளை செய்தனர். கார்த்திகை மாதங்களில் சபரிமலை ஐயப்பனை நாம் மனதார வழிபட்டுவிட்டு அதன் பிறகு கண்ணபிரான் அமைந்திருக்கும் குருவாயூரப்பனை தரிசித்துவிட்டு அதன் பிறகு பழனி முருகனை நீங்கள் வழிபட்ட பின்னரே உங்கள் தரிசனம் பரிபூர்ணமாக நிறைவேறி கொள்ள முடியும். மேலும் இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை தங்க தேரோட்டம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.